நீடித்து வாழ்வார்கள். அதுவே நம்முடைய விஷயம். हमारे संदेश का जो विषय रहेगा वो है कि वो दीर्घायु होकर रहेगा या बहुत दिनों तक राज्य करते रहे. நாம் தேவ சமூகத்தில் நீடித்து வாழ परमेश्वर के सम्मुख में बहुत दिनों तक रहना है. 3 யோவான் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலேயும் வாழ்ந்த நீ சுகமாயிருக்க வேண்டும் என்று நாம் வாசிக்கிறோம். तीसरा यूहन्ना की पत्री 2 वचन में हम पढ़ते हैं, प्रिय मेरी यह प्रार्थना है कि जैसा तू आत्मिक उन्नति कर रहा है वैसा तू सब बातों में उन्नति करे और भला चंगा रहे. நீடித்து வாழ வேண்டுமானால் வாசிக்கப்பட்டதான பகுதியில் 7 காரியங்களை குறித்து நாம் வாசித்தோம். बहुत समय तक जीवित रहने के लिए हमें पालन करने वाली 7 बातों के विषय में हमने यहाँ पर अभी पढ़ा था. தருகிற சமயத்துக்கு ஏற்றபடி ஒன்றொன்றாக நாம் சிந்திப்போம். जैसे जैसे प्रभु हमको समय देता है उसके अनुसार हम एक एक विषय पर ध्यान करेंगे. ஆமது நீடித்து வாழ்வோம் என்றதான பகுதியை கவனிப்போம். सबसे पहले उस वाक्यांश पर हम ध्यान करेंगे, बहुत दिनों तक जीवित रहना. சபையில் பின்மாற்றம் என்பது இல்லை. की सच्ची कलीसिया में कोई पीछे हटने का अनुभव नहीं है. சபையில் துக்கம், கவலைகள், பாரங்கள் ஒன்றும் இல்லை. की कलीसिया में कोई दुख या बोझ या चिंता नहीं है. வாழ வேண்டுமானால் இவ்விதமான நெகட்டிவான பகுதிகள் அகன்று போக வேண்டியது அவசியம். यदि हमें लंबे समय तक जीवित रहना है तो ये सारी नकारात्मक बातें हमसे दूर होनी चाहिए. இது உங்களுக்கு ஆச்சரியத்துக்குரிய ஒரு காரியமாக இருக்கலாம். என்ன, நம்முடைய சபையில் பின்மாற்றம் இல்லையா, துக்கம் இல்லையா, கவலை இல்லையா, பாரம் இல்லையா, இந்த பாஸ்டர் என்னதான் சொல்றாரு என்று நீங்கள் நினைக்க கூடும். ये बात आपको आश्चर्यजनक लगती होगी, ये पास्टर जी क्या बोल रहे हैं, ऐसा आप सोच रहे होंगे. क्या हमारी कलीसिया में कोई पीछे हटने का अनुभव नहीं, कोई दुख नहीं, कोई चिंता नहीं, कोई पीछे हटने का अनुभव नहीं है. ஏறக்குறை 1961ஆம் ஆண்டில் அமெரிக்காவில் பாஸ்டர் டான் நமது ஐக்கியத்தில் இந்த உபதேசத்தில் ஐக்கியப்பட்டார். 1961 के वर्ष में अमेरिका में हमारे एक पास्टर जो पास्टर डॉन उनवे सेवा में शामिल हुए. அப்போது பாஸ்டர் ஏசி தோமஸ் அவர்கள் அமெரிக்காவில் ஊழியம் செய்து வந்தார். उन दिनों में पास्टर एसी थॉमस अमेरिका में सेवा कर रहे थे. சில நாட்களுக்கு பிறகு कुछ दिनों के पश्चात பாஸ்டர் டான் பாஸ்டர் ஏசி தோமஸ் கிட்ட ஒரு கேள்வியை கேட்டார். पास्टर डॉन ने पास्टर एसी थॉमस से एक प्रश्न पूछा. பாஸ்டர், நீங்க அடிக்கடி மகிமையுள்ள சபை, மேன்மையான சபை, சமாதானமுள்ள சபை என்று சொல்றீங்களே, அது உண்மையா? நமது சபையில் எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட பிரச்சனைகள் வைத்து எப்படி நீங்கள் நமது சபை மகிமையுள்ள சபை என்று சொல்லலாம் என்று ஒரு கேள்வியை கேட்டார். उन्होंने पास्टर जी से ऐसा प्रश्न आपको पूछा. पास्टर जी, आप बार बार ऐसा कहते हो कि ये महिमा में कलीसिया है, तेजस्वी कलीसिया है, ये महान और शांतिमय कलीसिया है, लेकिन इस कलीसिया को देखा जाए तो इसमें कितनी अधिक गड़बड़ियाँ हैं, कितनी बोझ और चिंता और कितने दुख पाए जाते हैं. அவர் சொன்னார், நீங்க காண்கிற இந்த சபையில் பிரச்சனைகள் இருக்கலாம். उन्होंने कहा कि पास्टर जी ने कहा, जो कलीसिया आप देख रहे हैं इसमें समस्या हो सकती है, ஆனால் இந்த சபைக்குள்ள இன்னொரு சபையானது காணப்படுகிறது. அதுவே எடுத்துக்கொள்ளப்படுகிற சபை. எடுத்துக்கொள்ளப்படுகிற சபையில் பின்மாற்றம் இல்லை. लेकिन इस कलीसिया के अंदर और एक कलीसिया पाई जाती है जो उठा ली जाने वाली कलीसिया, भेद रहस्यमय कलीसिया है जो यीशु के आगमन में उठा ली जाएगी. वो कलीसिया में पीछे हटने का अनुभव नहीं होगा. இதற்கு ஆதாரமாக எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது, इस सच्चाई को स्थापित करने के लिए जब हम यहेजकेल की पुस्तक 1 अध्याय में देखते हैं, அதிகாரம் 9ஆம் வசனம், 12ஆம் வசனம், 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, जब हम यहेजकेल की पुस्तक 1 अध्याय उसका 9, 12 और 17 वचनों में पढ़ते हैं, அங்கே 4 ஜீவன்களை குறித்து நாம் படிக்கிறோம்.
वहाँ पर हम 4 जीवधारियों के बारे में पढ़ते हैं। BC 586 ஆண்டில் கேபார் நதி அண்டையில் ஜெபித்து கொண்டிருக்கும் போது எசேக்கியாவுக்கு தேவன் வெளிப்படுத்திய ஒரு தரிசனம் தான் 4 ஜீவன்களின் தரிசனம். पूर्व 586 में जब यह हिजकिय्याह भविष्यवक्ता था, कबार नदी के किनारे पर प्रार्थना कर रहा था, उस समय ये दर्शन परमेश्वर ने उसको दिखाया था जो ये 4 जीवधारियों के बारे में था। அந்த 4 ஜீவன்கள் புதிய ஏற்பாட்டு சபையை வெளிப்படுத்துகிறது என்று நம்முடைய பரிசுத்தவான்கள் நமக்கு நிரூபித்து சொல்லி தந்தார்கள். हमारे पवित्र लोगों ने हमको ये साबित करके दिखाया कि 4 जीवधारी कहने से ये नए नियम की कलीसिया के विश्वासियों को दर्शाते हैं। காரணம் அதனுடைய கடைசி வசனத்தை வாசிக்கும் போது இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்கு ஒப்பான தரிசனம் என்று நாம் வாசிக்கிறோம். दर्शन के अंत में ऐसा कहा गया है कि यहोवा के तेज का रूप ऐसा ही था, यही दर्शन था। அந்த மகிமை என்பது புதிய ஏற்பாட்டு சபையின் மகிமையை வெளிப்படுத்துகிறது. ये जो महिमा है ये नए नियम की कलीसिया की महिमा को दर्शाती है। எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கும் போது जब हम इफिसियों की पत्री 5वां अध्याय 27वें वचन में पढ़ते हैं, கர திரு முதலானது ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபைக்காக தம்மே தாமே ஒப்பு கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். यीशु मसीह ने अपने आप को तेजस्वी कलीसिया के लिए दे दिया, जिसे अपने पास खड़े करे, जिसमें न कलंक न झुर्री न कोई ऐसी वस्तु हो, वरन पवित्र और निर्दोष हो। வெளிப்படுத்துதல் 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது प्रकाशित वाक्य 21वां अध्याय उसका 10वें वचन में जब हम पढ़ते हैं, மகிமை அடைந்த புதிய எருசலேம் என்று நாம் வாசிக்கிறோம். हम नए यरूशलेम के बारे में पढ़ते हैं जो परमेश्वर की महिमा से ढाप भरा हुआ था। இந்த மகிமையின் ஒரு அர்த்தம் புதிய ஏற்பாட்டு சபையை வெளிப்படுத்துகிறது. इस महिमा का अर्थ एक यहाँ पर हम जो देखते हैं वो नए नियम की कलीसिया को दिखाता है। प्रभु की महिमा हो, தேவனுக்கு மகிமை. அந்த சபைதான் கேபார் நந்தி அண்டையில் இருக்கும்போது எசேக்கியாவுக்கு தேவன் வெளிப்படுத்தின தரிசனம். और यही दर्शन था जो कि कबार नदी के पास में परमेश्वर ने यहेजकेल को नए नियम की कलीसिया के बारे में दर्शन दिया था। அடுத்து 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலும் 12ஆம் வசனத்திலும் 17ஆம் வசனத்திலும் வாசிக்கும் போது यहेजकेल की अध्याय पहला अध्याय का 9, 12 और 17 वचनों में जब हम पढ़ते हैं, அந்த ஜீவன்கள் போகையில் திரும்புகிறதில்லை. ये जीवधारी चलने के समय मुड़ते नहीं थे। தமிழ்ல வாசிங்க. தமிழ். அவர்கள் செல்லுகையில் वे अपने सामने से सीधे ही चलते हुए मुड़ते नहीं थे। 12 वचन, திரும்புகிறதில்லை. இனி 12ஆம் வசனம் அவர்கள் போகையில் वे चलते समय मुड़ते नहीं थे। 17 वचन, திரும்பி பார்க்கறதில்லை. இனி 17ஆம் வசனம் वे चलते समय मुड़ते नहीं थे। ஓடுகையில் திரும்பி பார்க்கறதில்லை. பாருங்க, புதிய ஏற்பாட்டு சபையில பின்மாற்றம் என்பது இல்லை. नए नियम की कलीसिया में कोई पीछे हटने का अनुभव नहीं है। அப்ப நீங்க சொல்லலாம், நமது சபையில் ஏகப்பட்ட பின்மாற்றம், ஏகப்பட்ட பிரச்சனை, என்னோட வாழ்க்கையிலும் கூட எத்தனையோ பிரச்சனை என்று நீ சொல்லக்கூடும். ऐसा तो आप भी कह सकते कि हमारी कलीसिया में कितनी समस्या है, कितना पीछे हटने का अनुभव, मेरे जीवन में भी कितनी समस्याएं पाई जाती है। இந்த சபைக்குள்ள இனி ஒரு சபையானது உருவாக்கப்பட வேண்டும். அதுதான் எடுத்துக்கொள்ளப்படுகிற சபை. कलीसिया में आप भी एक कलीसिया होकर बनाए जाना चाहिए, वही उठा ली जाने वाली कलीसिया है। நமக்கு ஒரு அருமையான பாஸ்டர் அடையாறில் இருந்தார். பாஸ்டர் சி ஜான் ஐயா அவர்கள் என்று சொல்லுவார்கள். पास्टर सी जॉन अय्यर जो कि आड़यार में हमारे पास्टर थे, वे उन दिनों में ऐसा कहा करते थे। அவர் சிலோனில் பிறந்தவர். उन्होंने श्रीलंका में जन्म लिया था।
கிட்டத்தட்ட 37 வருஷம் சென்னையில் ராயபுரத்திலும் அடையாறிலும் ஊழியம் செய்தார்கள். करीब 37 वर्षों तक उन्होंने अडयार में, चेन्नईपुर में, रायपुर में उन्होंने सेवा किया था. அந்த ஐயா அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள், वे ஐயா ऐसा अक्सर कहते थे, இந்த சபையில் இன்னொரு சபையானது உருவாக்கப்பட வேண்டும். காரணம், வெளிப்படுத்தினல் 12ஆம் அதிகாரத்தில் சூரியனை அணிந்த ஸ்திரீ, அந்த ஸ்திரீக்குள்ளே ஒரு ஆண் பிள்ளை உருவானது போல ஆண் பிள்ளை தான் எடுத்துக்கொள்ளப்படுகிற சபை. इस कलीसिया के अंदर से एक और कलीसिया भी उत्पन्न होना चाहिए. जैसा प्रकाशित वाक्य 12वें अध्याय में हम एक स्त्री को देखते हैं, उस स्त्री में से जो नर बच्चा है केवल वो उठा लिया जाएगा, स्त्री उठा ली नहीं जाएगी. ऐसे एक कलीसिया उठा ली जानी चाहिए. வெளிப்படுத்தினல் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, प्रकाशित वाक्य 12 के 13 वचन में जब हम पढ़ते, ஆண் பிள்ளையை பெற்றெடுத்த ஸ்திரீயானவள் அவள் வனாந்தரத்துக்கு ஓடி போனார்கள். स्त्री को जन्म देने के पश्चात वो कलीसिया स्त्री जो है वो जंगल में भाग गई. அந்த ஸ்திரீயானவள் எடுத்துக்கொள்ளப்படவில்லை. वो स्त्री को उठा लिया नहीं गया. प्रभु की महिमा हो. தேவனுக்கு மகிமை. அந்த ஸ்திரீயானவள் புதிய ஏற்பாட்டு சபையை வெளிப்படுத்தினாலும் கூட அந்த சபைக்குள்ள இனியொரு சபையானது உருவாக்கப்பட்டது. அதுதான் ஆண் பிள்ளை. ஆண் பிள்ளையானது எடுத்துக்கொள்ளப்பட்டது. यद्यपि वो स्त्री जो थी वो कलीसिया को दिखाती है, लेकिन उसके अंदर और एक नर बच्चा दिखाई दे जो उठा ली गई कलीसिया को दिखाता है. ஆனபடினால் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றதான சபைக்குள்ள நம் மூன்றாக சபையை பிரிக்கலாம். इसलिए पवित्र आत्मा प्राप्त की कलीसिया को हम 3 भागों में बांट सकते हैं. வேதத்தில் 3 இடத்தில் நாம் வாசிக்கிறோம். पवित्र शास्त्र में 3 स्थानों में इन 3 झुंड के लोगों के बारे में हम पढ़ते हैं. முதலாவது வெளிப்படுத்தினல் 12ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்திலே ஆண் பிள்ளை எடுத்துக்கொள்ளப்பட்ட சபை, அதுக்கு ஏ குரூப் என்று நாம் சொல்லலாம். सबसे पहले प्रकाशित वाक्य 12 अध्याय का 5वां वचन में बेटा के बारे में हम पढ़ते हैं जो उठा ली जाने वाली कलीसिया को दर्शाता है. இரண்டாவது அதே அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சந்ததியில் மற்றவர்கள் என்ற ஒரு குரூப்பை பார்க்கிறோம். அதுதான் கைவிடப்பட்ட சபை, பி குரூப் என்று நாம் சொல்லலாம். और 17 वचन में हम शेष संतान के बारे में पढ़ते, वो हाथ छोड़ी गई कलीसिया को दिखाता है, जिसे हम ग्रुप बी करके कह सकते हैं. சி குரூப் என்பது 17ஆம் வசனத்தில் சந்ததி, அதுதான் சி குரூப். जो शेष संतान है वो कलीसिया में दिखाई देने वाला सी ग्रुप है. அப்போ சபையில் ஏ குரூப், பி குரூப், சி குரூப் என்ற 3 குரூப்பை நாம் பார்க்கலாம். ऐसे कलीसिया में ए ग्रुप, बी ग्रुप और सी ग्रुप, ऐसे 3 झुंडों को देखते हैं. அடுத்த தெளிவு மத்தேயு 25ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது, इतना ही नहीं, मत्ती का सुसमाचार 25वें अध्याय में जब हम पढ़ते हैं, அங்கு மணவாளனை எதிர்கொண்ட புறப்பட்டதான 10 கன்னிகைகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். के बारे में हम पढ़ते हैं जो दूल्हे से मुलाकात करने के लिए निकली थी. அங்கே மணவாளன் என்று நாம் வாசிக்கிறோம். முதலாம் வசனத்தில் वहाँ हम दूल्हा करके पढ़ते हैं. पहला वचन दूल्हा में करके. மணவாளன் என்று சொல்லும் போது அங்கே ஒரு மணவாட்டியையும் நாம் பார்க்கின்றோம். जब दूल्हा है तो वहाँ पर एक दुल्हन को भी देख सकते हैं. காரணம், யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, क्योंकि यूहन्ना का सुसमाचार 3रा अध्याय 29वां वचन में हम पढ़ते हैं, यूहन्ना 3 का 29, மணவாட்டி உடையவனே மணவாளன். जिसकी दुल्हन है वही दूल्हा है. தேவனுக்கு மகிமை. प्रभु की महिमा हो. அப்போ மணவாளன் என்று சொன்னதினால் அங்கே ஒரு மணவாட்டி உண்டு. जब दूल्हा करके कहा गया है तो वहाँ पर एक दुल्हन भी है. அதான் ஏ குரூப். वो ए ग्रुप है. அடுத்த 10 கன்னிகைகளை குறித்து வாசிக்கிறோம். अगला हम 10 कुमारियों के बारे में पढ़ते हैं.
അതിൽ 5 കന്യക ബുദ്ധിയുള്ള കന്യക, അത് കൈവിടപ്പെട്ട സഭ, അത് ബി ഗ്രൂപ്പ്. उसमें 5 जो समझदार कुमारियाँ थी वे हाथ छोड़ी गई कलीसिया को दिया, बी ग्रुप को दिखाता है. അടുത്ത ബുദ്ധിയില്ലാത്ത 5 കന്യകകൾ, അതുதான் കൈവിടപ്പെട്ട സഭയിലെ സി ഗ്രൂപ്പ്. और 5 मूर्ख कुमारियाँ थी वे हाथ छोड़ी गई कलीसिया में, जो हाथ छोड़ी गई कलीसिया के झुंड थे, जो ग्रुप सी को दिखाता है. മൂന്നാമത് തെളിവ് നാം പാർക്കുമ്പോൾ इसका तीसरा जो सबूत है 50 സംഗീതത്തെ നാം വാസിക്കുമ്പോൾ भजन संहिता 50 में पढ़ने से 50 സംഗീതം പുതിയ ഏർപ്പാട്ട് സഭയെക്കുറിച്ചുള്ള ദീർഘദർശന സംഗീതം താൻ. भजन संहिता 50 एक भविष्यवाणी है जो कि नए नियम की कलीसिया के बारे में बताया गया है. അതിൽ 5 വചനത്തെ വാസിക്കുമ്പോൾ उसके 5वें वचन में पढ़ने से "ால் என்னிடத்தில் உடன்படிக்க செய்த என் பரிசுத்தவான்களே கூட்டுங்கள்." मेरे भक्तों को मेरे पास इकट्ठा करो जिन्होंने बलिदान चढ़ाकर मुझसे वाचा बांधी. கூட்டுங்கள் என்பது கர்த்தருடைய ரகசிய வருகையை வெளிப்படுத்துகிறது. ராப்சர். इकट्ठा करो कहने से प्रभु यीशु मसीह के आगमन को दर्शाता है, उसके गुप्त आगमन. அப்போ 5 வசனம் ए ग्रुप. 5वां जो वचन है उसमें वो ए ग्रुप को दिखाता है. அதில் बी ग्रुप என்பது 7 வசனத்தில் வாசிக்கிறோம். 7वें वचन में बी ग्रुप के बारे में पढ़ते हैं. அவர்களை நாம் என் ஜனங்கள் என்று வாசிக்கிறோம். उनके विषय में हम पढ़ते हैं कि वे मेरे लोग हैं, मेरी प्रजा है. ए ग्रुप என் பரிசுத்தவான்கள். ए ग्रुप मेरे भक्त लोग. வெளியினால் என்னிடத்தில் உடன்படிக்க செய்த என் பரிசுத்தவான்களை கூட்டுங்கள். मेरे भक्तों को मेरे पास इकट्ठा करो जिन्होंने बलिदान चढ़ाकर मुझसे वाचा बांधी. அப்ப ஏ ग्रुप தேவனுடைய பரிசுத்தவான்கள். ए ग्रुप परमेश्वर के संत लोग हैं. बी ग्रुप என்பது 7 வசனத்தில் என் ஜனங்கள் என்று வாசிக்கிறோம். 7वें वचन में मेरी प्रजा ऐसा हम पढ़ते हुए बी ग्रुप के लोग हैं. என் ஜனங்களே கேளுங்கள், நான் உனக்கு விரோதமாக சாட்சியிடுவேன். हे मेरी प्रजा सुन, मैं बोलता हूँ मैं तेरे विरोध में गवाही दूंगा. இதுதான் கைவிடப்பட்ட சபையிலே பி ग्रुप. ये हाथ छोड़ी गई कलीसिया का बी ग्रुप है. அவர் விரோதமான பாவம் செய்தவர்கள். उन्होंने परमेश्वर के विरोध में पाप किया है. வேதத்தில் 32 விதமான விரோதமான பாவத்தை நாம் பார்க்கின்றோம். पवित्र शास्त्र में परमेश्वर के विरोध में करने वाले 32 पापों के विषय में हम पढ़ते हैं. அதில் ஒன்றுதான் கலாத்தியர் 5 அதிகாரம் 16 வசனத்தை வாசிக்கும்போது उसमें से पहला जो हम गलतियों की पत्री 5वां अध्याय का 16 वचन में पढ़ते हैं. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. शरीर आत्मा के विरोध में और आत्मा शरीर के विरोध में लालसा करती है. இப்படி விரோதமான 32 பாவங்களை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ऐसे विरोध में दिखाई देने वाले 32 पापों के बारे में हम वचन में पढ़ते हैं. இந்த பாவங்கள் அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்டபடியினால் அவர்கள் கைவிடப்பட்டார்கள். ये पाप उनके जीवन में दिखाई दिए, इस कारण से वे हाथ छोड़ी गई अवस्था में दिखाई दिए. முறுமுறுப்பு ஒரு விரோதமான பாவம். बुड़बुड़ाना ये विरोध में करने वाला पाप है. கசப்பு தேவனுக்கு விரோதமான பாவம். कड़वाहट भी परमेश्वर के विरोध में एक पाप है. தேவனுக்கு மகிமை. परमेश्वर की महिमा. யாத்ராகமம் 8 அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது निर्गमन 8वें अध्याय में पढ़ने से உங்கள் முறுமுறுப்பு எங்களுக்கு விரோதமானது அல்ல, கர்த்தருக்கு விரோதமானது என்று வாசிக்கிறோம். तुम्हारा बुड़बुड़ाना हमारे विरोध में नहीं, ये परमेश्वर के विरोध में है. முறுமுறுப்பு விரோதமான பாவம், கைவிடப்படக்கூடிய பாவம். बुड़बुड़ाना विरोध में किया गया पाप है जिसके कारण हाथ छोड़ा जा सकता है. அடுத்து அங்க சி குரூப்பை நாம் பார்க்கின்றோம். फिर हम सी ग्रुप के बारे में पढ़ते हैं. 16 வசனத்தில் இருந்து 20 வசனம் முடிய भजन संहिता 50 का 16 से लेके 20 वचनों में அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பேர் துன்மார்கன். भजन संहिता 50 का 16 से 20
उन्हें दुष्ट करके संबोधित किया गया है। கர்த்தர் துன்மார்கனை நோக்கி நீ என்னிடத்தில் உடன்படிக்கை செய்யவும் என்னோட வசனங்களை எடுத்து உரைக்கவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு? परंतु दुष्ट से परमेश्वर कहता है तुझे मेरी विधियों का वर्णन करने से क्या काम, तू मेरी वाचा की चर्चा क्यों करता है। இது உலகத்திலே துன்மார்கன் அல்ல. ये संसार के दुष्ट लोग नहीं है। உலகத்திலே துன்மார்கன் எஸ்ஐயா 57 அதிகாரம் 20 வசனத்தில் வாசிக்கிறோம். संसार में जो दुष्ट लोग हैं उनके बारे में यशायाह 57 के 20 में हम पढ़ते हैं। 50 சங்கீதம் 16 வசனத்திலே துன்மார்கன் ரட்சிக்கப்பட்ட துன்மார்கன். लेकिन भजन संहिता 50 का 16 में पढ़े हुए दुष्ट जो है वे पवित्र उद्धार पाए हुए लोगों के बीच में दिखाई देने वाले दुष्ट है। ஞான ஸ்நானம் எடுத்த துன்மார்கன், पानी का बपतिस्मा लिए हुए दुष्ट लोग हैं। வியாபோதனம் எடுக்கிறார் துன்மார்கன், ऐसा एक दुष्ट व्यक्ति जो प्रभु भोजन भी लेता है। உடன்படிக்கை செய்த துன்மார்கன். परमेश्वर के साथ वाचा बांधने वाले दुष्ट लोग, தேவனுக்கு மகிமை. परमेश्वर की महिमाओं। அத கர்த்தர் துன்மார்கனை நோக்கி நீ என்னிடத்தில் உடன்படிக்கை செய்யவும் என்னுடைய வசனங்களை எடுத்து உரைக்கவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு? दुष्ट से परमेश्वर कहता है तुझे मेरी विधियों का वर्णन करने का और वाचा की चर्चा करने का क्या लाभ है। இவன் ஞான ஸ்நானத்தில் தேவனோட உடன்படிக்கை செய்தான். उन्होंने परमेश्वर के साथ बपतिस्मा के द्वारा वाचा बांधी थी। 1 பேதுரு 3 அதிகாரம் 21 வசனத்தின்படி पहला पत्रस 3 का 21 के अनुसार அபிஷேகத்தினால் தேவனோட உடன்படிக்கை செய்தான். अभिषेक के द्वारा उन्होंने परमेश्वर के साथ वाचा बांधी थी। அத சமாதான உடன்படிக்கை என்று எசேக்கியேலில் வாசிக்கிறோம். इस खेल में हम पढ़ते हैं उनकी जो वाचा थी वो शांति की वाचा थी। தேவனுக்கு மகிமை. परमेश्वर की महिमाओं। சபையில் கல்யாணம் பண்ணும்போது சபை கல்யாணத்தில் நீ ஒரு உடன்படிக்கை செய்கிறாய். एक विवाह के समय भी कलीसिया में जब विवाह होता है उसमें एक वाचा बांधी जाती है। அத தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். इसलिए कहा जाता है जिसे परमेश्वर ने जोड़ा उसे मनुष्य अलग न करने पाए। அப்ப அவன் சபையில் விவாகம் செய்தவன். क्योंकि उसने कलीसिया में विवाह किया है, विवाह की वाचा बांधी है। தேவனுக்கு மகிமை. प्रभु की महिमाओं। அது ஊழியர்களையும் பார்க்கின்றோம். उसमें सेवक लोग भी दिखाई देते हैं। சில ஊழியர்களும் துன்மார்கனாக காணப்படுகின்றார்கள். कई सेवक लोग भी दुष्ट होकर दिखाई देते हैं। எசேயா 56 4 5 வசனங்களை படிக்கும் போது यशायाह 56 का 4 और 5 वचनों में जब हम पढ़ते हैं அவன் தேவனிடத்தில் உடன்படிக்கை செய்தான். परमेश्वर के साथ उन्होंने वाचा बांधी है। ஊழியர்கள் தேவனிடத்தில் உடன்படிக்கை செய்தார்கள். परमेश्वर के सेवकों ने परमेश्वर के साथ वाचा बांधी है। தேவனுக்கு மகிமை. प्रभु की महिमाओं। அப்ப இந்த துன்மார்கன் என்று சொல்லுகிறவன் உலகத்திலே துன்மார்கன் அல்ல என்று நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். आप इस बात को समझ लेना चाहिए कि ये जो दुष्ट है वे संसार में दिखाई देने वाले दुष्ट नहीं है। அவன் எப்படி துன்மார்கனாக மாற்றப்பட்டான்? लेकिन ये कैसे दुष्ट बन गए। நீதிமொழிகள் 23 அதிகாரம் 7 வசனத்தை வாசிக்கும் போது नीति वचन 23 का 7 पढ़ने से அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். जैसा उसके मन के विचार है वैसा वो आप भी है। नीति वचन 23 का 7। அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். जैसे उसके मन के विचार है वैसा ही वो आप है। நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படி இருக்க வேண்டும்? हमारे हृदय के विचार कैसे होने चाहिए। நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்தவராக நாம் காணப்பட வேண்டும். नए मनुष्यत्व को धारण करना चाहिए जो सत्य की धार्मिकता और पवित्रता में सृजा गया है। இந்த துன்மார்கன் செய்த 10 பாவங்களை நாம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். भजन संहिता में वहाँ पर हम 10 पापों के बारे में पढ़ते हैं जो इस दुष्ट व्यक्ति ने किए हैं। அவன் சுபாவம் எப்படியோ அப்படியே அவன் காணப்படுகிறான். स्वभाव है वैसा वो आप वहाँ दिखाई देता है। என்னென்ன சுபாவங்கள் வாசி?
क्या क्या स्वभाव है। 50 சங்கீதம் 17 வசனத்திலிருந்து கீழே வாசிக்கும் போது भजन संहिता 50 का 17 वचन से लेकर नीचे जब हम पढ़ते हैं, முதலாவது அவன் சிட்சையை பகைக்கிறான். सबसे पहले वो शिक्षा से बैर करता है। சிட்சையை பகைக்கிறான். இங்க யாராவது சிட்சையை பகைக்கிறீர்களா? क्या कोई ऐसा है जो शिक्षा से बैर रखता है? அடுத்து என்னுடைய வார்த்தைகளை பின்னாக எறிந்து போடுகிறாய். मेरे वचनों को तुच्छ जानता है। என்னுடைய வார்த்தைகள், தேவனுடைய ஆலோசனைகள், தேவனுடைய புத்திமதிகள் நீ பின்னால எறிந்து போடுகிறாயா? परमेश्वर के वचन को, परमेश्वर की सलाह को, उसकी चेतावनी को आप पीठ के पीछे फेंक देते। அடுத்து நீ திருடனை காணும் போது அவனோட ஒருமித்து போகிறாய். जब तूने चोर को देखा तो उसकी संगति से प्रसन्न हुआ। ரகசிய 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 பாவங்களை செய்து கொண்டிருக்கிறாய். तो पापों को करते रहते हो। அடுத்து விபசாரரோட உனக்கு பங்குண்டு. पर स्त्रीगामियों के साथ तू भागी हुआ। அடுத்து வாயே நீ பொல்லாப்புக்கு திறக்கிறாய். तूने अपना मुंह बुराई करने के लिए खोला। அடுத்து உன்னுடைய நாவை நீ சர்ப்பனையே பிணைக்கிறாய். तेरी जीभ छल की बातें गढ़ती है। அடுத்து நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாக பேசுகிறாய். तू बैठा हुआ अपने भाई के विरोध में बोलता है। சகோதரன் என்று சொன்னால் விசுவாசிகளுக்கு விரோதமாக நீ பேசுகிறாய். भाई, अपने भाई कहने से विश्वासियों के विरोध में बात करना। அடுத்து தாய் மகனுக்கு விரோதமாக அபத்தூர் உண்டாக்குகிறாய். और अपने सगे भाई की चुगली खाता है। தாய் மகனார் தேவ ஊழியர்கள். सगे भाई कहने से परमेश्वर के सेवक। இவன் சகோதரங்களுக்கும் விசுவாசிகளுக்கும் ஊழியர்களுக்கும் விரோதமாக பேசிக் கொண்டிருக்கிறான். कलीसिया के विरोध में, परमेश्वर के सेवक और विश्वासियों के विरोध में तू बात करता है। இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமாயிருந்தேன். तूने किया और मैं चुप रहा। உன்னை போல நானும் இருப்பேன் என்று நீ நினைவு கொண்டாய். तब तूने सोचा कि मैं भी तेरे समान हूँ। ஆனால் நான் கடிந்து கொண்டு உனக்கு கண்களுக்கு முன்பாக ஒன்றொன்றாக நிறுத்துவேன். परंतु मैं तुझे समझाऊंगा और तेरी आंखों के सामने सब कुछ अलग अलग दिखाऊंगा। நான் ஒன்றையும் மறக்கிற தேவன் அல்ல. मैं तुझे भूलने वाला परमेश्वर नहीं हूँ। நான் நீதியுள்ள தேவன், பரிசுத்த தேவன். धर्मी परमेश्वर हूँ, मैं पवित्र परमेश्वर हूँ। ஆனால் பரிசுத்த காண முடியாத சுத்த கண்ணன். मेरी आंख ऐसी शुद्ध है कि मैं अपवित्रता को देख नहीं सकता। இவைகளை நீ செய்யும் போது, இவைகளை நீ பேசும் போது நான் மௌனமாயிருந்தேன். जब तूने ये काम किया और ये बातें कही, मैं चुप रहा। நீ என்ன சொல்லலாம்? आप क्या कह सकते थे? நான் இப்படி செய்தும் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லையே, मैंने तो ऐसा किया लेकिन कोई समस्या नहीं हुई। எனக்கு வியாதி இல்லையே, मैं तो बीमार भी नहीं हुआ। என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கிறது. मेरे परिवार में तो अभी भी आशीष है। இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமாயிருந்தேன். ये काम तूने किया और मैं चुप रहा। உன்னை போல நான் மௌனமாய் இருக்க மாட்டேன். मैं तुम्हारे समान अब चुप नहीं रहूंगा। எல்லாம் உன்னுடைய கண்களுக்கு முன்பாக ஒன்றொன்றாக நிறுத்துவேன். तुम्हारी आंखों के सामने सब कुछ अलग अलग करके दिखाऊंगा। அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? आगे के वचन में क्या कहते हैं? கர்த்தரே மறக்கிறவர்களை இதே சிந்தித்துக்கொள். हे ईश्वर को भूलने वालों, ये बात भली बात ही समझ लो। இராவிட்டா நான் உங்களை பீறி போடுவேன், ஒருவனும் விடுவிப்பதில்லை. कहीं ऐसा ना हो कि मैं तुम्हें फाड़ डालूं और कोई छुड़ाने वाला ना हो। അവന്റെ സ്വഭാവത്തിനാൽ
அவன் துன்மார்கனாக மாற்றப்பட்டான். ये ऐसे मनुष्य जो कि अपने स्वभाव में दुष्ट बन गए. அவன் சாராயம் குடிக்கவில்லை, उसने कोई शराब तो नहीं पी, போதை பொருள் சாப்பிடவில்லை, उन्होंने नशीले पदार्थ तो नहीं खाए, மற்ற எந்த விதமான காரியங்களிலும் ஈடுபடவில்லை. ऐसे किसी कामों में नहीं पड़े, என்ற சிக்ஷையே அவன் பகைத்தான். लेकिन मेरी ताड़ना को उन्होंने तुच्छ जाना. என்ற வார்த்தைகளை பின்னாக எறிந்து போட்டான். मेरे वचनों को अपने पीठ के पीछे फेंक दिया. அவன் திருடனை காணும் போதே ஒருமித்து போகிறான். चोर को देखकर उसकी संगति से वो प्रसन्न हुआ. விபச்சாரரோடும் அவனுக்கு பங்குண்டு. पर स्त्रीगामियों के साथ वो भागी हुआ. இப்படி 10 காரியங்களை நாம் வாசித்து கேட்டோம். ऐसा हमने 10 बातों के बारे में सुना है. இதுதான் சி குரூப். ये ग्रुप सी है. அப்ப பியும் சியும் சேரும் போது தான் சபையில் குழப்பங்கள் உண்டாகிறது. जब ग्रुप बी और ग्रुप सी मिल जाते हैं तब कलीसिया में गड़बड़ी और समस्या होती है. ஏ குரூப்பில் பிரச்சனை இல்லை. ग्रुप ए में कोई समस्या नहीं है. ஏ குரூப் ஆகும்படி தேவன் நம்மை அழைத்தார். परमेश्वर ने हमको इसलिए बुलाया है कि हम ए ग्रुप को लोगों को दिखाई दे. இப்போது நீ சி குரூப்பா இருக்கலாம், ஏ குரூப்பாக மாறலாம். शायद आप अभी सी ग्रुप के होंगे लेकिन आप ए ग्रुप के लोग होकर बदल सकते हैं. முதலாம் கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது पहला कोरिन्थियों 6वां अध्याय का 11 वचन में जब हम पढ़ते हैं, நீயும் இப்படிப்பட்டவராய் இருந்தீர்கள், तुम भी ऐसा ही थे, ஆனாலும் இயேசுவின் நாமத்தினாலும் लेकिन यीशु मसीह के नाम से அவருடைய ஆவியினாலும் उसकी आत्मा के द्वारा கழுவப்பட்டீர்கள், तुम धोए गए பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், और पवित्र हुए நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். और धर्मी ठहरे. நீ சி குரூப்பாக ஏ குரூப்பாக காணப்பட்டீர்கள். एक समय आप सी ग्रुप और बी ग्रुप के लोगों को दिखाई दिए थे, ஆனா இயேசுவின் நாமத்தினாலும் அவருடைய ஆவியினாலும் நீங்கள் கழுவப்பட்டீர்கள். लेकिन यीशु मसीह के नाम से परमेश्वर की आत्मा से आप धोए गए. உன்னுடைய பாவங்களை ஆண்டவர் எடுத்து உரைக்கும் போது जब परमेश्वर आपके पापों का नाम ले लेकर बताता है, அந்த பாவங்களுக்காக நீ மனஸ்தாபப்படுகிறாய். अपने पापों के लिए आपने पश्चाताप किया. ஆண்டவரே எனக்கு மன்னியும் என்று நீ சொல்லுகிறாய். आप कहते कि हाँ प्रभु मुझे क्षमा कर दे. தெரியாமல் பாவம் செய்தேன். हाँ मैंने पाप किया है. எத்தனை பேர் சொல்ல போகிறீர்கள்? कितने लोग ऐसा कहेंगे? எத்தனை பேர் மனம் திரும்ப போகிறீர்கள்? कितने लोग अभी मन फिराएंगे? எத்தனை பேர் சி குரூப்பில் இருந்து ஏ குரூப்புக்காக மாற போகிறீர்கள்? कितने लोग सी ग्रुप में से बदल कर ए ग्रुप में आने वाले? அப்போ பி குரூப்பிலும் சி குரூப்பிலும் தான் பிரச்சனை. बी ग्रुप और सी ग्रुप में समस्या है. அதான் பாஸ்டர் ஏசி தோமஸ் அவர்கள் சொன்னார்கள், इसलिए पास्टर एसी थॉमस ने कहा, நான் இந்த பி குரூப்பை குறித்தும் சி குரூப்பை குறித்தும் பேசுகிறது இல்லை. मैं इस बी ग्रुप और सी ग्रुप के बारे में नहीं कहूँगा. அதனால் பாவம் செய்யாத ஒரு ஏ குரூப் இதற்குள்ளே உண்டு. लेकिन पाप नहीं करने वाला ए ग्रुप इसके अंदर है. அவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள். वे लोग पाप नहीं करेंगे. அவர்கள் பின்னுக்கு பார்க்க மாட்டார்கள். वे लोग पीछे मुड़कर नहीं देखेंगे. தேவனுக்கு விரோதமாக பேச மாட்டார்கள். परमेश्वर के विरोध में वे लोग बात नहीं करेंगे. அவரில் பின்மாற்றம் இல்லை. उनके अंदर पीछे हटने का अनुभव नहीं है. எத்தனை பேர் ஏ குரூப் எல்லாம் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். जो लोग ए ग्रुप होकर दिखाई देते हाथ उठाकर हालेलुया बोलिए. சத்தமாக சொல்லுங்க. जोर से बोले हालेलुया. தேவனுக்கு மகிமை. परमेश्वर की महिमा हो. அதனால தான் எசேக்கியாவுக்கு தேவன் சொன்னார், इसलिए परमेश्वर ने एसेकियेल से कहा, ஜீவன்கள் என்பது புதிய ஏற்பாட்டு சபை, नए नियम की कलीसिया के बारे में அவரில் பின்மாற்றம் இல்லை. उसमें पीछे हटने का अनुभव नहीं है. அதுதான் பாஸ்டர் ஏசி தோமஸ் அவர்கள் சொன்னார்கள். इसलिए पास्टर एसी थॉमस ने भी यही बात कही. தேவ சபையில் பின்மாற்றம் இல்லை. परमेश्वर की
की कलीसिया में पीछे हटने का अनुभव नहीं है। தேவ சபையில் குழப்படி இல்லை. परमेश्वर की कलीसिया में कोई गड़बड़ी नहीं। ஏ குரூப் ஆகும்படி பரிசுத்தவான்களாகும்படி சுத்திகரிப்பு பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் நம்மை அழைத்தார். एक ग्रुप बनने के लिए, पवित्र लोग बनने के लिए, शुद्ध किए जाने के लिए परमेश्वर ने हमको बुलाया है। ஆகையால் ஏ குரூப்பாக மாற்றப்பட்ட பின்மாற்றமில்லாமல் பாவமில்லாமல் நாம் ஜீவிப்போமாக. इसलिए एक ग्रुप होकर हम बदल जाए, पीछे हटने के अनुभव के बिना, पाप के बिना हम जीवन बिताए। அவர்கள் நீடித்து வாழ்வார்கள். ऐसे लोग लंबे समय तक जीवित रहेंगे। அடுத்த நீடித்து வாழ வேண்டுமானால் अगला हम देखते हैं, यदि हमें बहुत समय तक जीवित रहना है तो ஏ குரூப்பாக நாம் மாற்றப்பட வேண்டும். हम एक ग्रुप होकर बदलना चाहिए। ஆனால் 125 சங்கீதம் 1 வசனத்தை வாசிக்கும் போது लेकिन जब हम भजन संहिता 125 का पहला वचन में पढ़ते हैं, 125 சங்கீதம் 1 வசனம் வாசிங்க. भजन संहिता 125 का पहला वचन, 125 का 1, जो यहोवा पर भरोसा रखते वे सिय्योन पर्वत के समान है, जो टलता नहीं वरन सदा बना रहता है। கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் இருக்கும் சியோன் பர்வதம் போல காணப்படுவார்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள். जो यहोवा पर भरोसा रखते हैं। எசேயா 40 அதிகாரம் 30-31 வசனங்களை வாசிக்கும் போது यशायाह का पुस्तक 40 अध्याय 30 और 31 वचन में पढ़ते हैं, கர்த்தரை நம்புகிறவர்கள் ஓடினாலும் இளைப்படைய மாட்டார்கள், நடந்தாலும் வாசிங்க. यशायाह 40 का 30 और 31, तरुण तो थकते और श्रमित हो जाते और जवान ठोकर खाकर गिरते हैं, परंतु जो यहोवा की बाट जोते हैं இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரோ இடறி விழுவார்கள். वे नया बल प्राप्त करते जाएंगे, वे उकाबों की नाई उड़ेंगे। கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்த वे दौड़ेंगे और श्रमित न होंगे, वे चलेंगे और थकित न होंगे। கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து பறந்துயருவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், அவர்கள் நடந்தாலும் சோர்ந்து போகாது. பார்த்தீங்களா? தேவனுக்கு மகிமை. கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள், जो परमेश्वर की बाट जोने वाले हैं, சியோனுக்காக காத்திருக்கிறவர்கள், जो सियोन के लिए बाट जोते हैं, சியோனின் உபதேசத்துக்காக, जो सियोन के उपदेश के लिए, எருசலேமின் உபதேசத்துக்காக, जो यरूशलेम के उपदेश के लिए। வெறும் மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்றால் மட்டும் போதாது. केवल मन फिराकर बपतिस्मा लेकर पवित्र आत्मा का अभिषेक पाने से काफी नहीं है। சியோனின் உபதேசத்தில் நீ காணப்பட வேண்டும். सियोन के उपदेश में आप दिखाई देना चाहिए। எபிரேயர் 12 அதிகாரம் 22 வசனத்தை வாசிக்கும் போது इब्रानियों की पत्री 12 अध्याय के 22 वचन में पढ़ने से அவர்களை பரம எருசலேமிற்கும் சியோனிடத்திற்கும் அவர்கள் வந்து சேர்ந்தார்கள். वे सियोन के पहाड़ के पास और जीवते परमेश्वर के नगर स्वर्गीय यरूशलेम के पास आ गए हैं। அபிஷேகம் பெற்ற எபிரேய விசுவாசிகள், पवित्र आत्मा का अभिषेक पाए इब्रानी विश्वासी பரம எருசலேமினிடத்திலும் சியோனிடத்திற்கும் வந்து சேர்ந்தார்கள். वे सियोन के पहाड़ के पास और स्वर्गीय यरूशलेम के पास आ गए हैं। நாமும் சியோனில் எருசலேமில் வந்து சேர வேண்டும். हमें सियोन और यरूशलेम में आकर पहुंचना है। நீ நீடித்து வாழ வேண்டுமானால், अपने दिनों में आप बढ़ते जाना है तो, பின்மாற்றத்தில் போகாமல் இருக்க வேண்டுமானால், यदि आप दुष्टता की ओर बढ़े बिना, जाने के बिना, பின்மாற்றம் முன்னே அசையாமல் இருக்க வேண்டுமானால், அசைக்காமல் இருக்க வேண்டுமானால், पीछे हटने के बिना, यदि आप टले बिना हिम्मत के साथ रहना है तो சியோனின் உபதேசத்தில் காணப்பட வேண்டும். सियोन के उपदेश में आप दिखाई देना चाहिए। தேவனுக்கு மகிமை. परमेश्वर की महिमा हो। நமது
உபதேசத்தில் சியோன் உபதேசம் மேன்மையான உபதேசம். सारे उपदेशों में सियोन में उपदेश सबसे ऊंचा उपदेश जो सियोन का उपदेश है. எல்லா சபையாரும் சியோனுக்கு விரோதமாக கூடியிருக்கிறார்கள். सारी कलीसिया सियोन के विरोध में उठ चुकी है. மீகா 4 அதிகாரம் 11 வசனத்தை வாசிக்கும் போது मीका की पुस्तक 4:11 में हम पढ़ते, சியோன் தீட்டுப்படுவாளாக, सियोन अपवित्र किया जाए. எங்கள் கண்கள் அது பார்ப்பதாக சொல்லி அநேக ஜாதியார் உனக்கு விரோதமாக கூடியிருக்கிறார்கள். कई जातियां तेरे विरोध इकट्ठे होकर कहते हैं कि सियोन अपवित्र की जाए और हम अपनी आंखों से उसको निहारे. சியோன் தீட்டுப்பட வேண்டும், सियोन अपवित्र किया जाना चाहिए. சியோன் அழிக்கப்பட வேண்டும். सियोन को मारा जाना चाहिए. 1923 ஆண்டில் सन 1923 में இப்ப 104 வருடமாய் விட்டது. अभी 104 साल हो गए. நமது சபையை தேவன் ஆரம்பித்து परमेश्वर ने हमारी कलीसिया को आरंभ किया था. 1923 ஆண்டில் सन 1923 में பெரிய ஒரு பரிசுத்தவானாகிய பாஸ்டர் போலால் இந்த ஊழியம் சிலோனில் கொலம்போ என்ற பட்டணத்தில் தேவன் ஸ்தாபித்தார். सिलोन के कोलंबो में हमारे एक बड़े पास्टर जी पास्टर पॉल ने आरंभ किया. பாஸ்டர் போல் சாதாரண மனுஷன் அல்ல, पास्टर पॉल कोई साधारण व्यक्ति नहीं थे. அவர் பெரிய ஒரு ஐஸ்வர்யவான். वो एक बड़े धन्यवान व्यक्ति थे. அவர் ஹிந்து குடும்பத்தில் ஆர்த்தடாக்ஸ் குடும்பத்தில் பிறந்தவர். एक कट्टरवादी हिंदू परिवार में जन्म लिया था. கேரளா மாநிலத்தில் திருச்சூர் ஜில்லாவில் ஏங்கண்டியூர் என்ற ஊரே அவருடைய ஊரே. केरल राज्य के एंगंडी और त्रिशूर के एंगंडी और नामक गांव में उनका जन्म हुआ था. தேவனுக்கு மகிமை. प्रभु की महिमा हो. இப்போதும் அவருடைய குடும்பங்கள் அங்கே உண்டு. अभी भी उनके परिवार के लोग वहाँ पर हैं. பிச்சைக்கார குடும்பம் அல்ல, वे कोई गरीब भिखारी परिवार के नहीं थे. பெரிய பெரிய டெம்பிள் வச்சிருக்கிறார்கள். वे बड़े बड़े मंदिरों के मालिक थे. பாஸ்டர் போலினுடைய தாத்தா पास्टर पॉल के जो दादाजी थे அந்த டெம்பிளிலே ஒரு பெரிய பூஜாரியாக காணப்பட்டார். वो मंदिर के बड़े पुजारी थे. தனக்கு பிறகு பாஸ்டர் போல அந்த பூஜாரியாக பயிற்சிக்கிறதுக்காக பிரயாசப்பட்டார்கள். उसके पश्चात पास्टर पॉल को इस पुजारी की सेवा के लिए उसको प्रशिक्षण दिया जा रहा था. பாஸ்டர் போலினுடைய பழைய பேர் ராமன் குட்டி. पास्टर पॉल का पुराना नाम था रामन कुट्टी. ஆனா தேவன் அவரை சந்தித்தார், लेकिन परमेश्वर ने उनसे मुलाकात, அவர் ரட்சிக்கப்பட்டார். उन्होंने उद्धार पाया. இந்த மகிமையான ஊழியத்தை ஸ்தாபிக்க தேவன் தெரிந்தெடுத்தார். ये महिमा में सेवा को स्थापित करने के लिए परमेश्वर ने उनको चुन लिया. எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தது. कितनी समस्याओं का कष्टों का सामना करना पड़ा. அவரை கொல்லும்படிக்கு அவருடைய பெற்றோர்களே பிரயாசப்பட்டார்கள். उसके अपने माता पिता ने उसको खत्म करने के लिए प्रयास किया. அவருடைய ஜீவ சரித்திரம் என்ற ஒரு புஸ்தகம் நாம் எழுதி இருக்கிறோம், அது வாங்கி படியுங்கள். उनके जीवन चरित्र की पुस्तक एक लिखी हुई है, आप लेके पढ़ना चाहिए. எல்லா போராட்டத்திலும் தேவன் அவரை விடுவித்தார். परमेश्वर ने उन सारी चुनौतियों के बीच में भी संभाल के रखा. எப்படியோ அவர் ரட்சிக்கப்பட்டார். उन्होंने उद्धार प्राप्त किया. போராட்டத்தில் இருந்தும் விடுதலையை பெற்றார். सारे संघर्षों से छुटकारा पाया. அவர் விவாகம் செய்தார். फिर उन्होंने विवाह किया. 5 பிள்ளைகள். 5 बच्चे थे. தேவனுக்கு மகிமை. परमेश्वर की महिमाओं. 5 பேர் இந்த மகிமையான ஊழியத்துக்கு வந்தார்கள். वे 5 लोग भी परमेश्वर की महिमा की सेवा में आ गए. 1923 ஆண்டில் இந்த ஊழியம் சிலோன் பட்டணத்தில் கொலம்போ என்ற நகரத்தில் ஸ்தாபித்தார். श्रीलंका के कोलंबो नामक शहर में सन 1923 में यह सेवा वहाँ पर आरंभ की गई. தேவனுக்கு மகிமை. परमेश्वर की महिमाओं. தேவன் இந்த ஊழியத்தை இம்மட்டும் பாதுகாத்தார்.
अभी तक परमेश्वर ने सेवा को संभाला है। அந்த காலம் துவங்கி இந்த ஊழியத்தை அழிக்கும்படி பலரும் பிரயாசப்பட்டார்கள். उस समय से लेकर आज के दिन तक सेवा को नाश करने के लिए बहुत सारे लोगों ने प्रयास किया है। சொல்ல முடியாத பிரச்சனைகள், अनकही कठिनाइयाँ, எന്റെ அறிவின்படி 7 பெரிய யுத்தங்கள் நமக்கு நேரிட்டது. मेरी समझ के अनुसार 7 प्रकार के बड़े युद्धों का हमारी कलीसिया ने सामना किया है, ஆனா தேவன் பாதுகாத்தார். लेकिन परमेश्वर ने सब में संभाला है। சியோன் தீட்டுப்பட வேண்டும். सियोन अपवित्र किया जाना चाहिए। சியோன் உபதேசம் அழிந்து போக வேண்டும். सियोन का उपदेश नाश हो जाना चाहिए। அதற்காக அநேக ஜாதியார் உனக்கு விரோதமாக கூடியிருக்கிறார்கள். इसलिए अनेक जाति तेरे विरोध में उठ खड़े हुए हैं। நீ என்ன செய்ய வேண்டும்? आप क्या करना चाहिए? நீ எழும்பி போரடி. उठकर दावना चाहिए। மீகா 4:12 படிங்க. मीका 4 का 12 पढ़ेंगे। मीका 4 का 12। சியோன் குமாரத்தியே நீ எழும்பி போரடி. நான் உன் கொம்புகளை இரும்பும் हे सियोन उठ और दाव कर, मैं तेरे सींगों को लोहे के और तेरे खुरों को पीतल का बना दूंगा। குழம்புகளை வெண்கலவும் ஆக்குவேன். तू बहुत सी जातियों को चूर चूर करेगी और उनकी कमाई यहोवा को और उनकी धन संपत्ति पृथ्वी के प्रभु के लिए अर्पण करेगी। நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய். அவர்கள் தேடி சேர்த்தது கர்த்தருக்கென்றும் அவருடைய ஆஸ்தியே. அதனால்தான் இன்றைக்கு அநேக சபையார் சபையோடு நம்மோடு ஐக்கியப்படுகிறார்கள். आज इसलिए कई लोग पूरा कलीसिया सहित हमारे साथ जुड़ जाते हैं। இந்த பிரயாசத்தினால் இந்த ஊழியத்தை அழிக்கவே முடியாது. अब उनके प्रयासों के द्वारा ये सेवा को नाश नहीं किया जा सका। இது தேவனுடைய ஊழியம். ये परमेश्वर की सेवा है, அசைக்கப்படாத ஊழியம். न हिलने वाली सेवा है। இந்த சியோனை குறித்த ஒரு அறிவு உனக்கு தேவை. सियोन के बारे में एक समझ आपको आवश्यक है, அப்ப நீயும் அசைக்கப்படாமல் இருக்கலாம். तभी आप हिले भी न रह सकते, நீயும் நீடித்து வாழலாம். तभी आप बहुत दिनों तक जीवित रह सकते। சியோன் எங்கே காணப்படுகிறது? सियोन कहाँ दिखाई देती है? தேவனுக்கு மகிமை. परमेश्वर की महिमाओं। சியோன் எங்கே? सियोन कहाँ है? எபேசியர் 4:10 நாம் வாசிக்கும் போது इफिसियों की पत्री 4 के 10 में जब हम पढ़ते हैं, வானாதி வானங்களுக்கு மேலேயுள்ள இடம்தான் சியோன். सियोन कहने से वो स्थान है जो सारे स्वर्गों से ऊपर है। வானாதி வானங்களுக்கு மேலேயுள்ள இடம். सारे आकाश के ऊपर एक स्थान है। சந்திர மண்டலத்துக்கு மேலே, சூரிய மண்டலத்துக்கு மேலே, நட்சத்திர மண்டலத்துக்கு மேலேயுள்ள இடமே சியோன். चंद्रमा के ऊपर, सूर्य के ऊपर और तारों के ऊपर दिखाई देने वाला जो स्थान है वो सियोन है। தேவனுக்கு மகிமை. परमेश्वर की महिमाओं। இது ஒரு கதை அல்ல, ये कोई कहानी नहीं है, இது உண்மையான சத்தியம். ये एक सही सच्चाई है। அந்த சியோனில் उस सियोन में தேவாதி தேவனும் குமாரனாம் தேவனும் தங்கி இருக்கிறார். पिता परमेश्वर, पुत्र परमेश्वर वास करते। 132 சங்கீதம் 13-14 வசனங்களை வாசித்து பாருங்கள். भजन संहिता 132 का 13 और 14 वचन पढ़ के देखिए। கர்த்தர் சியோனை தெரிந்து கொண்டு தமது வாசஸ்தலமாக விரும்பினார். भजन संहिता 132 का 13-14 यहोवा ने सियोन को अपनाया, उसे अपने निवास के लिए चाहा है। இங்கே நான் என்றென்றைக்கும் வாசம் பண்ணுவேன். यहाँ मैं युग युग के लिए विश्वास करूंगा। இந்த சியோனை தேவன் விரும்பினார். परमेश्वर ने ये सियोन को चाहा है। பரலோக சியோனை தேவன் விரும்பினார். परमेश्वर ने सियोन के लिए चाहा है, அங்கே ஒரு வாசமாய் இருக்கிறார். वहाँ पर वो वास भी करता है। தேவாதி தேவன் மட்டுமல்ல, प्रभुओं का प्रभु ही केवल नहीं। வெளிப்படுத்தினர் 14 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கும் போது प्रकाशित वाक्य 14
14 का 1 में हम पढ़ते हैं, പിതാവിനുടെ നാമവും കുമാരന്റെ നാമവും നെറ്റിയിൽ ധരിക്കപ്പെട്ടവരാണ് 144,000 പേരും അന്ത സിയോൻ മലയിൽ നിൽക്ക കണ്ടേൻ. 1,44,000 लोग जिनके माथे पर उसका और उसके पिता का नाम लिखा है, वे लोग पिता परमेश्वर के साथ वे सियोन पर्वत पर मेमने के साथ खड़े हैं. 144,000 പ്രതിഷ്ഠിക്കപ്പെട്ട ഊഴിയர்கள் அங்கே காணப்படுவார்கள். 1,44,000 प्रतिष्ठित सेवक वहाँ पर दिखाई देंगे. தேவனுக்கு மகிமை. प्रभु की महिमा हो. அதுவே தேவாதி தேவனுடைய நகரம். वही प्रभुओं का प्रभु का नगर है. 48ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது भजन संहिता 48 का दूसरा वचन में पढ़ने से വടദിശയിലുള്ള സിയോൻ പർവ്വതം വടിപ്പமான സ്ഥാനവും സർവ ഭൂമിயின் மகிழ்ச்சியுமாயிருக்கிறது. இதுவே மகாராஜாவின் நகரம். सियोन पर्वत ऊंचाई में सुंदर और सारी पृथ्वी के हर्ष का कारण है. राजाधिराज का नगर उत्तरी सिरे पर है. அது பெரிய ஒரு நகரம், சிட்டி. वो एक बड़ा नगर है. தேவனுக்கு மகிமை. प्रभु की महिमा हो. அதுவே கர்த்தருடைய சந்நிதி. वही परमेश्वर का सम्मुख है. 84ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். भजन संहिता 84 के 7 में हम पढ़ते हैं, அவர் பலத்தின் மேல் பலனடைந்த சியோனில் தேவனுடைய சந்நிதியில் வந்து சேர்ந்தார்கள். वे बल पर बल पाते जाएंगे और सियोन में परमेश्वर के सम्मुख में जा पहुंचेंगे. அந்த சியோனில் இயேசு கிறிஸ்து உயர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து மூலக்கல்லாக மாற்றப்பட்டார். उस सियोन में जी उठा यीशु मसीह कोने का पत्थर होकर दिखाई देता है. ஏசாயா 28:16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். வாசிங்க. यशायाह 28 का 16 में हम पढ़ते हैं. यशायाह 28 का 16. ഇതൊന്നൊരു കഥയല്ല. हम कोई आपको केवल कहानी नहीं बता रहे. தேவனுக்கு மகிமை. परमेश्वर की महिमा हो. இதற்கு விரோதமாக நீ பேசலாகாது. इसके विरोध में आप कोई बात नहीं करना चाहिए. இந்த சத்தியத்தை நீ விளங்காவிட்டால், यदि आप इस सच्चाई को समझ नहीं पाते तो முழங்கால் படியிட்டு பரிசுத்த ஆவியோடு ஜெபியுங்கள். घुटना टेक कर पवित्र आत्मा से प्रार्थना करें. பரிசுத்த ஆவியானவர் நல்ல போதகராக இருந்து உன்னை போதிப்பார். पवित्र आत्मा एक अच्छा शिक्षक होकर आपको शिक्षा देगा. நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு போதித்து உன்னை நடத்துவேன். जिस मार्ग में तुझे चलना होगा शिक्षा देकर मैं तुझे चलाऊंगा. அந்த சியோனில் இயேசு கிறிஸ்து மூலக்கல்லாக மாற்றப்பட்டார். उस सियोन में यीशु मसीह कोने का पत्थर है. வாசிங்க. பரீட்சிக்கப்பட்டதும் वो परखा हुआ है. यशायाह 28 का 16. देख प्रभु यहोवा यूं कहता है, देखो मैंने सियोन में एक नेव का पत्थर रखा है. அஸ்திவாரமாக ஒரு கல்லை சியோனிலே வைக்கிறேன். एक परखा हुआ पत्थर, பரீட்சிக்கப்பட்டதும் விலையேறப்பட்டதும் ஸ்திர அஸ்திவாரமுள்ள மூலக்கல்லாயிருக்கும். कोने का अनमोल और अति दृढ़ नेव के योग्य पत्थर, जो कोई विश्वास रखे वह उतावली न करेगा. விசுவாசிக்கிறவன் பதறான். தேவனுக்கு மகிமை. प्रभु की महिमा हो. அவ்விதமாக புதிய ஏற்பாட்டு சபையை எருசலேமில் தேவன் ஸ்தாபித்தார். इस प्रकार नए नियम की कलीसिया को यरूशलेम में परमेश्वर ने स्थापित किया है. சபையோட மூலக்கல்லு தான் இயேசு கிறிஸ்து. कलीसिया का कोने का पत्थर प्रभु यीशु मसीह है. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள் வாசிக்கும் போது इफिसियों की पत्री 2 अध्याय का 19 और 20 वचनों में हम पढ़ते हैं, இயேசு கிறிஸ்து மூலக்கல்லாயிருக்க அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்ற அஸ்திவாரத்தின் மேல் ஜீவனுள்ள கற்களாக தேவன் நம்மை கட்டி ஒரு மாளிகையாக வீடாக தேவன் மாற்றுகிறார். यीशु मसीह कोने का पत्थर है. उसके ऊपर प्रेरित और भविष्यवक्ता नेव के पत्थर होकर दिखाई देते. उसके ऊपर यीशु मसीह हमें अपने एक भवन होकर बनाता है. இந்த சியோனை குறித்துள்ள ஒரு வெளிப்படுத்தலை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும்.
इस सियोन के बारे में एक प्रकाशन आप पाना चाहिए, அப்போது நீ நீடித்து வாழலாம். तब आप बहुत दिनों तक जीवित रह सकेंगे. கர்த்தரை நம்புகிறவர்கள் சியோன் பர்வதம் போல காணப்படுவார்கள். यहोवा पर भरोसा रखने वाले सियोन पर्वत के समान दिखाई देंगे. இந்த உபதேசத்தை நீ நம்பாவிட்டால், यदि इस उपदेश के ऊपर आप भरोसा नहीं करते तो, இது நீ பின்னாக எறிந்து போட்டால், यदि इसे आप अपने पीठ पीछे फेंक देंगे तो உன்னோட வாழ்க்கையில் பலவிதமான பாப சுபாவங்கள் உருவாக்கப்படும். कई प्रकार के पाप के स्वभाव हमारे जीवन में आने आएंगे, उसके साथ संघर्ष करना पड़ेगा. ஆகையால் நீடித்து வாழ வேண்டுமானால் अधिक समय जीवित रहने के लिए ஒன்று பாவமில்லாத ஒரு ஜீவியம் நாம் செய்ய வேண்டும். பின்மாற்றமில்லாத ஜீவியம். सर्वप्रथम एक पाप रहित जीवन बिताना चाहिए, पीछे हटने के बिना एक जीवन बिताना है. இரண்டாவது சியோனை குறித்துள்ள அறிவில் காணப்பட வேண்டும். अर्थात हम सियोन की समझ के साथ रहना चाहिए. இனி வாசிக்கப்பட்டதான வசனங்களை நாம் கவனிக்கும் போது पढ़े गए वचनों पर जब हम ध्यान करते हैं, அநேக குதிரைகளை அவர் படைக்கும்படி எகிப்துக்கு போகலாகாது. व्यवस्था विवरण में हमारे मूल वचन में हमने पढ़ा कि वो मिस्र देश में जाने के लिए अधिक घोड़े इकट्ठा नहीं करना चाहिए. குதிரைகள் என்று சொல்லுவது घोड़ा कहने से அது யுத்தத்துக்காக பாவிக்கிற ஒரு மிருகம்தான். वो युद्ध के लिए इस्तेमाल किए जाने वाला जानवर है. நமக்கு ஒரு யுத்தம் உண்டு. हमारे लिए एक युद्ध है, ஆனால் குதிரைகளோட உதவி நாம் நேடக்கூடாது, நாடக்கூடாது. लेकिन अब घोड़ों की सहायता नहीं ढूंढना चाहिए. குதிரைகளோட உதவியை நாடுகிறதை விருதா என்று வாசிக்கிறோம். घोड़े की सहायता लेना व्यर्थ है, ऐसा वचन में हम पढ़ते हैं. தேவனுக்கு மகிமை. परमेश्वर की महिमा हो. ஆகையால் நம்முடைய சுயமான பலத்திலோ சுயமான சித்தத்திலோ நாம் இருந்து ஜீவிக்கலாகாது. इसलिए अपने स्वयं के बल या तो स्वयं की इच्छा के ऊपर भरोसा रखे हम नहीं जीना चाहिए. இனி நமக்கு 10-15 நிமிடங்கள் மட்டும்தான். और 10-15 मिनट हमारे सामने है. அவர்கள் திராட்சை ரசம் குடிக்க கூடாது என்று வாசிக்கிறோம். हम पढ़ते वो दाखरस को नहीं पीना चाहिए. நீடித்து வாழ வேண்டுமானால் अधिक समय तक जीवित रहने के लिए திராட்சை ரசம் குடிக்கலாகாது. दाखरस नहीं पीना चाहिए. இதே குறித்து பரிசுத்த பவுல் சொல்லும் போது प्रेरित पौलुस कहता है எபேசியர் 5:18 इफिसियों 5:18 के अनुसार துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிரம்பி சங்கீதங்களினாலும் துதிகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் கர்த்தர்க்கென்று ஹிருதயத்தில் பாடி என்று நாம் வாசிக்கிறோம். और दाखरस से इफिसियों 5:18-19 दाखरस से मतवाले न बनो, लेकिन इससे लुचपन होता है, पर आत्मा से परिपूर्ण होते जाओ और आपस में भजन और स्तुति गान और आत्मिक गीत गाया करो. துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் என்று பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். प्रेरित पौलुस कहते दाखरस से मतवाले न बनो. அந்த காலத்தில் ஏசியா மைனரில் 7 சபைகள் காணப்பட்டது. उन दिनों में एशिया माइनर में 7 कलीसियाएं थी. 7 சபையில் ஒரு மேன்மையான ஆவிக்குரிய சபைதான் எபேசோஸ் சபை. 7 कलीसिया में एक श्रेष्ठ कलीसिया थी, इफिसुस की कलीसिया था. அந்த சபைக்கு தூது கொடுக்கும் போது इफिसुस की कलीसिया को संदेश देने के समय நீங்கள் மதுபான வெறி கொள்ளாமல் என்று வாசிக்கிறோம். तुम दाखरस से मतवाले मत बनो. அப்ப எபேசோஸ் சபையில் உள்ளவர்கள் குடித்தார்களா? क्या इसका अर्थ है कि इफिसुस के कलीसिया के लोग पीते थे? இல்ல, அவர் குடிக்கவில்லை. नहीं, वे पिए तो नहीं. அதனோட அர்த்தம் என்ன? उसका अर्थ क्या है? மதுபான வெறி என்று சொன்னால், மதுபானம் என்று சொன்னால் दाखरस या मतवालापन कहने से நீதிமொழிகள் 20:1 வாசிக்கும் போது नीति वचन 20 का पहला वचन में हम पढ़ते हैं மதுபானம் அம்ளியையும் திராட்சரசம் பரிகாசத்தையும் வெளிப்படுத்துகிறது. दाख मधु ठट्टा करने वाला मदिरा हल्ला मचाने वाली है. தேவனுக்கு மகிமை. प्रभु की महिमा हो. மதுபானம் அமளியை வெளிப்படுத்துகிறது. दाख मधु ठट्टा करने को दिखाती है. திராட்சரசம் பரிகாசத்தை வெளிப்படுத்துகிறது.
मदिरा हल्ला मचाने वाली है। நீங்கள் உங்களுடைய குடும்பங்களில் அமளி பண்ணுகிறீர்களா? क्या आप अपने घरों में इस प्रकार से लड़ाई झगड़ा करते? அப்படி நீங்க அமளி பண்ணினால் நீங்கள் மதுபானம் குடித்தீர்கள் என்ற அர்த்தம். यदि आप हल्ला मचाते, लड़ाई झगड़ा करते, इसका अर्थ है कि आप आपस में लड़ाई करने वाला दाखरस को पीने वाले हैं। மதுபானம் குடிக்கலாகாது. दाखरस नहीं पीना चाहिए। நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின்படி नीति वचन 30 का 4 के अनुसार மதுபானம் குடிப்பது, திராட்சரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு நல்லதல்ல. 31 का 4 में हम पढ़ते हैं कि राजाओं का दाख मधु पीना उनको शोभा नहीं देता। அமளி பண்ணுவது ராஜாக்களாகிய நம் அபிஷேகம் பெற்ற நமக்கு ஏற்றதல்ல. हम जो अभिषेक पाए हुए राजा होकर दिखाई देते, हमारे अंदर हल्ला मचाने की आदत नहीं होनी चाहिए। ஏ குரூப்புகார் அமளி பண்ண மாட்டார்கள். एक ग्रुप के लोग हल्ला नहीं मचाएंगे। தேவனுக்கு மகிமை. परमेश्वर की महिमा हो। பாஸ்டர் ஏசி தோமஸ் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள், पास्टर एसी थॉमस अक्सर कहते थे, தேவ ஜனங்கள் ஊழியர்களும் விசுவாசிகளும் வாயில் தண்ணி ஊத்தி ஜீவிக்க வேண்டும். परमेश्वर के सेवक और विश्वासी जो है अपने मुंह में पानी डालकर जीना चाहिए। யார் என்ன பேசினாலும் அதற்கு பதில் கொடுக்க நமக்கு அதிகாரம் இல்லை. कोई कुछ बोलने से उनको बदले में कुछ बोलने के लिए हमको अधिकार नहीं है। பதில் கொடுக்காமல் அமளி பண்ணாமல் நாம் ஜீவிக்க வேண்டும். हल्ला मचाने के बिना हम जीवन बिताना चाहिए। அதற்காக தேவன் நம்மை அழைத்தார். इसके लिए ही प्रभु ने हमको बुलाया है। அப்படி பாவம் இல்லாமல் நாம் ஜீவிப்போமானால் நீடித்து வாழலாம். ऐसे पाप के बिना जीवन बिताएंगे तो हम लंबे समय तक जीवित रह सकेंगे। அடுத்த தேவனுடைய வசனத்தை தியானிக்க வேண்டும் என்று கடைசியில் வாசிக்கிறோம். आखिरी में हम पढ़ते हैं परमेश्वर के वचन को ध्यान करना चाहिए। தேவனுக்கு மகிமை. परमेश्वर की महिमा हो। அதனுடைய ஒரு பிரதியை நீ எழுதி எடுக்க வேண்டும். उसकी एक नकल को अपने पास लिख कर रखना चाहिए। இரவும் பகலும் அந்த வசனத்தை தியானிக்க வேண்டும். उस वचन को ध्यान करना चाहिए। யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது यहोशू की पुस्तक 1 अध्याय का 5वां वचन में पढ़ते, யோசுவாவுக்கு பிரமாணம் கொடுக்கும் போது जब परमेश्वर ने यहोशू को व्यवस्था दी, இந்த தேவனுடைய வசனத்தை நியாய பிரமாணம் உண்ட வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, व्यवस्था की ये पुस्तक तेरे चित्त से कभी न उतरने पाए। இந்த நியாய பிரமாணத்தின்படி நாம் ஜீவிப்போமாக. इस व्यवस्था के अनुसार हम जीवन बिताएं। அதனால்தான் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின்படி इसलिए मलाकी 2 के 7 के अनुसार ஆசாரியர்கள் தங்களுடைய உதடுகளை காக்க வேண்டும். याजकों को चाहिए कि अपने होठों की रक्षा करें। வேதத்தை அவருடைய வாயில் தேடுவார்களே. लोग उसके मुंह से ज्ञान को ढूंढने आएंगे। வேதத்தை நமது வாயில் தேடுவார்கள். परमेश्वर की व्यवस्था हमारे मुंह में आकर पूछने के लिए आएंगे। தேவனுக்கு மகிமை. परमेश्वर की महिमा हो। ஊழியர்களானாலும் விசுவாசிகளானாலும் தேவ ஜனங்களுக்கு பொது மக்களுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய நிலைமையில் நாம் காணப்பட வேண்டும். चाहे हम सेवक हो या विश्वासी हो, साधारण लोगों को हम सलाह देने के लिए योग्य होकर दिखाई देना चाहिए। இன்றைக்கு உலகத்தில் எவ்வளவு பிரச்சனை என்று பாருங்கள். इस संसार में कितनी समस्याएं हैं। நீ பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை, கஷ்டத்தின் மேல் கஷ்டங்கள் பெருக போகிறது. समस्या के ऊपर समस्या, कष्ट के ऊपर कष्ट और भी बढ़ते जाएंगे। ஜனங்கள் சமாதானம் இல்லாமல் அங்கும் இங்கும் ஓடி திரிவார்கள். लोग शांति को ढूंढते हुए यहाँ वहाँ घूमते रहते। சிலர்கள் உன்னை தேடி வருவார்கள். लोग तुम्हें ढूंढ कर आएंगे। என்ற குடும்பத்தில் சமாதானம் இல்லை, मेरे परिवार में शांति नहीं है, கொலை செய்யலாம் என்ற எண்ணத்தில் நான் வந்திருக்கிறேன். मैं आत्महत्या करने के विचार के साथ आया हूँ।
என்ற சமாதானத்துக்காக எனக்கு ஒரு கவுன்சில் ஒரு ஆலோசனையை சொல்லுங்கள். शांति प्राप्त करने के लिए मुझे कुछ सलाह देना चाहिए, ऐसा बोलकर आएंगे। நீங்கள் கவுன்சில் சொல்ல வேண்டும். उनको सलाह देना चाहिए। தேவனுக்கு மகிமை. परमेश्वर की महिमा हो। அப்போ நீ என்ன சொல்லுவீங்க? अब आप क्या कहेंगे? என்ன சிஸ்டர் என்கிட்ட வந்துட்டீங்க, நானே சமாதானம் இல்லாம புருஷனோட சண்டை போட்டுட்டு கிடக்கு. सिस्टर आप मेरे पास सलाह पूछने के लिए आए, मैं खुद अपने पत्नी से लड़ाई करके बैठा हूँ। நான் சப்பாத்தி பலகை எடுத்து அடிச்சு விரட்டிட்டேன் நான் அவரு. मैंने उनको चपाती का वो बेलन लेके उनको मार के भगाया। என்கிட்ட நீ ஒரு கவுன்சிலர் சொல்லி வரலாமா? क्या आप मेरे पास सलाह पूछने के लिए आते? மல்கியா 2:7 படியுங்கள். मलाकी 2:7 पढ़िए, जो कि याजक को चाहिए। ഇതിന്റെ ஒரு பிரதியை நீ எழுதி எடுக்க வேண்டும். इस व्यवस्था की एक नकल बनाकर अपने पास लिख कर रखना चाहिए। 3104 வசனமுள்ள பைபிள் நமது கையில் இருக்கிறது. हमारे पास ऐसी एक बाइबल है जिसमें 31,104 वचन है। தேவ மகிமை. நீ பைபிளின் பிரதி நாம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. बाइबल की प्रति हमें लिख कर रखने की आवश्यकता नहीं है, எல்லாருக்கும் பைபிள் தேவன் தந்திருக்கிறார். क्योंकि हम सबके पास बाइबल है। பைபிள் உள்ளவங்க எல்லாம் பைபிளை எடுத்து உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். जिसके पास बाइबल है हाथ उठाकर हालेलुया बोलिए। இது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். ये कितना बड़ा सौभाग्य है। இந்த வார்த்தையை நீ ஒவ்வொரு நாளும் வாசித்து தியானிக்க வேண்டும். इस वचन को प्रतिदिन पढ़कर ध्यान करना चाहिए। ஜனங்கள் ஆலோசனையை தேடி வருவார்கள். लोग आपके पास सलाह पूछ कर आएंगे। நான் சமாதானம் இல்லாமல் இருக்கிறேன் என்று சொல்லாதீர்கள். ऐसा मत बोलना कि मेरे अंदर भी शांति नहीं है। எந்த வீட்டில் சமாதானம் இல்லை என்று நீ சொல்லாதே. ऐसा मत कहना कि मेरे घर में शांति नहीं है। அவனே தேவன் உன்னோட வீட்டுக்கு அனுப்பினார். परमेश्वर ने उसको आपके घर में भेजा है। என் மகனே என் மகளே அவன் வீட்டுக்கு போ. मेरे बेटे मेरी बेटी उसके घर में तू जा। அதனால் தான் அவர் வந்திருக்கிறார். वे आवश्यकता के साथ आए हैं। உடனே நீ அவருக்கு ஆலோசனையை சொல்ல வேண்டும். तू उसको सलाह बताकर देना चाहिए। அப்படிப்பட்ட ஆலோசனை உடையவராக நாம் காணப்பட வேண்டும். हम ऐसी सलाह रखने वाले होना चाहिए। அந்த ஆலோசனையை கொடுக்கும் போது हम उनको ये सलाह बताएंगे। 119 சங்கீதம் 11 வசனத்தின்படி संहिता 119 का 11 के अनुसार விரோதமாக நான் பாவம் செய்யாதபடிக்கு உமது வார்த்தையை எனக்குள் வைத்தேன். तेरे वचन को मैंने अपने हृदय में रख छोड़ा है कि मैं तेरे विरुद्ध पाप न करूं। भजन संहिता 119 का 11। ஆனால் தான் ஒவ்வொரு நாளும் தேவ ஜனங்கள் வேதத்தை வாசித்த ஒரு வசனத்தை பாராமல் படித்த டைரியில் எழுதி வைக்க வேண்டும். इसलिए परमेश्वर के लोग प्रतिदिन पवित्र शास्त्र को पढ़ना चाहिए, एक वचन याद करके डायरी में लिख कर रखना चाहिए। அந்த வசனத்தை நீ தியானித்து அந்த வெளிப்படுத்தலை நீ எழுதி வைக்க வேண்டும். उस वचन को ध्यान करके उसका प्रकाशन आप लिख कर रखना चाहिए। அதுதான் இங்க புதிய ஊழியர்களுக்கு கொடுக்கிற ஒரு ட்ரைனிங். यहाँ नए सेवकों को हम यही ट्रेनिंग देते हैं। ஓன் ரெவலேஷன் நமக்கு தேவை. हमको अपना अपना प्रकाशन चाहिए। வெளிப்படுத்தல் இராவிட்டால் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். जहाँ प्रकाशन या दर्शन नहीं वहाँ लोग नाश हो जाएंगे। இன்றைக்கு உலகத்தில் உள்ள மக்களுக்கு படிப்புண்டு பணமுண்டு வாஸ்தி உண்டு எல்லா வசதியும் உண்டு. आज संसार के लोगों के पास पढ़ाई है, संपत्ति है, सब कुछ है। நான் தேவனை குறித்த வசனத்தை குறித்த வெளிப்படுத்தல் இல்லை. लेकिन परमेश्वर के बारे में वचन के बारे में उनको प्रकाशन नहीं है। அதான் இன்றைக்கு படித்தவர்களும் தற்கொலை செய்கிறார்கள். इसी कारण कई पढ़े लिखे लोग भी आत्महत्या कर लेते हैं। இன்றைக்கு பெரிய பெரிய படித்த மக்கள் தற்கொலை செய்கிறார்கள். पढ़े लिखे लोग भी आत्महत्या कर लेते हैं। காரணம் தேவ வசனத்தை குறித்துள்ள வெளிப்படுத்தல் இல்லை. परमेश्वर के वचन का प्रकाशन उनके पास नहीं है। இந்த வெளிப்படுத்தலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். लेकिन हमको वो प्रकाशन पाना चाहिए। அதை நீங்கள் ஒரு டைரியில் எழுத வேண்டும்.
सब कुछ आप एक डायरी में लिख कर रखना चाहिए। அதே நீ புதிய ஆத்துமாக்களை பார்க்கும்போது உன் வீட்டில் வரும்போது அவர்களுக்கு அது சொல்லிக் கொடுக்க வேண்டும். जब नई आत्माएं आपके घर में आते हैं आप उनको ये सच्चाई बता कर देना चाहिए। அப்போது அவர்கள் சமாதானம் அடைவார்கள், ரட்சிக்கப்படுவார்கள். उसके द्वारा वे लोग शांति पाएंगे और उद्धार पाएंगे। அப்போ நீயோ நீடித்து வாழலாம். तू भी बहुत दिन तक जीवित रह सकेगा। அதனால்தான் முதலாம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது इसलिए पहला भजन का दूसरा वचन में पढ़ते தேவனுடைய நியாய பிரமாணத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். धन्य वो मनुष्य जो रात दिन परमेश्वर की व्यवस्था पर ध्यान करता रहता है। அவன் எப்படி இருப்பான்? वो कैसा होगा? வித ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான். वो 5 प्रकार की आशीष को पाएगा। முதலாவது நீர்ப்பாய்ச்சலான அவன் காலில் காணப்படுவார். வாசிங்க. நீர்கால்களின் ஓரமாக நடப்பட்டதும் तीसरा वचन भजन संहिता 1:1-3 वो उस वृक्ष के समान है जो बहली डालियों के किनारे लगाया गया है। वो अपनी ऋतु में फलता है, जिसके पत्ते कभी मुरझाते नहीं, इसलिए जो कुछ वो पुरुष करे वह सफल होता है। आप कैसा कहते हैं? தன் தன் காலத்தில் கனியை கொடுப்பதும் இலை உதிராமல் இருக்கும் மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இப்போ நீங்கள் சொல்வதெல்லாம் எப்படி? அதை சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் எங்கெங்கே பிஸ்னஸுக்கு போடுறேனோ எங்கெங்கே பணம் போடுறேனோ எல்லாம் அவுட்டு தான். लोग कहते हैं कि पास्टर जी जहाँ कहीं भी मैं पैसा लगाता हूँ सब जगह मेरा पैसा नष्ट हो जाता है। வசனத்தை தியானித்து பார். वचन को ध्यान करके देखिए। தேவனுடைய நியாய பிரமாணத்தை இரவும் பகலும் தியானிக்கிறவன் பாக்கியவான். परमेश्वर की व्यवस्था पर रात दिन ध्यान करने वाला व्यक्ति धन्य है। அவன் நீர்கால்களின் ஓரமாக நடைப்பட்ட बहती नारियों के किनारे लगाया गया है, தன் தன் காலத்தில் கனியை கொடுத்து अपनी ऋतु में फलता है, இலை உதிராமல் இருக்கும் மரத்தை போல் இருப்பான். जिसके पत्ते कभी मुरझाते नहीं, ऐसा होगा। அவனுக்கு பின்மாற்றம் இல்லை, उसमें पीछे हटने का अनुभव नहीं है, அவனுக்கு துக்கம் இல்லை. उसको कोई दुख नहीं है। இந்த வருஷம் பயங்கரமான வெயில் வரப்போகுது. इस साल में भयंकर धूप आएगी, அதற்காக நம்ம ஸ்தோத்திரமும் தொடங்கி விட்டோம். उसके लिए हमने स्तुति करना आरंभ कर दिया। மார்ச் 3ஆம் தேதியிலே ஸ்தோத்திரம் தொடங்கி விட்டது. मार्च महीने के 3 तारीख से हमने स्तुति करना आरंभ किया है। மே மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் 90 நாள் அந்த ஸ்தோத்திரம் செய்வோம். मई महीने की 90 दिनों तक करेंगे। मई 31 तारीख तक लगातार जारी रखेंगे। இப்போ சென்னை பட்டணத்தில் 10 வருடமாக தண்ணீர் பஞ்சம் இல்லை. चेन्नई नगर में 10 साल से पानी का अकाल नहीं है। சோழவரம் ஏரி, செம்பராக்கம் ஏரி, ரெட் ஹில்ஸ் ஏரி, பூண்டி ஏரி எல்லாம் நிரம்பி வடிகிறது. तीनों बांध में पानी जो है पानी भरा हुआ है। காரணம் என்ன? कारण क्या है? தேவ ஜனங்கள் ஸ்தோத்திரம் செய்கிறார்கள். परमेश्वर के लोग तारीफ करते हैं। தேவனுக்கு மகிமை. परमेश्वर की महिमा हो। தேசத்தை ஆசீர்வதிக்க வேண்டிய கடமை எந்த கடமை? உங்கள் கடமை தான். देश को आशीष करना मेरा और आपका कर्तव्य है। 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின்படி दूसरा इतिहास 7:14 के अनुसार என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களையே தாழ்த்தி यदि मेरी प्रजा के लोग जो मेरे कहलाते अपने आप को दीन करे அவருடைய பாவங்களை அறிக்கை செய்து और अपने पापों को इकरार करे, பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் अपनी बुरी चाल से फिरे, அவருடைய ஜெபத்தை நான் கேட்டு तो मैं उनकी प्रार्थना को सुनूंगा, அவருடைய பாவங்களை மன்னித்து मैं उनके पापों को क्षमा करूंगा, அவருடைய தேசத்துக்கு க்ஷேமத்தை வருத்துவேன்.
मैं उनके देश को ज्यों का त्यों कर दूंगा। அதுக்கு தான் தேவ வசனத்தை தியானித்துக் கொள்ளுங்கள். परमेश्वर के वचन को ध्यान करिए। எத்தனை பேர் அப்படி செய்ய போறீங்க? कितने लोग ऐसा करेंगे? எல்லாரும் செய்ய மாட்டீர்கள். लोग नहीं करेंगे, ஏ குரூப் செய்வார்கள். ए ग्रुप के लोग करेंगे। பி குரூப்பும் சி குரூப்பும் அது எதுக்கு செய்யணும்? बी ग्रुप कहेगा क्यों करना है, बी ग्रुप सी ग्रुप कहेगा हम क्यों करना है। அது ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டர் பார்த்துடுவார். वो तो चीफ मिनिस्टर सब देख लेगा। சீஃப் மினிஸ்டரே கேட்கிறாரு, நம்முடைய தேசத்தில் இப்படி தண்ணி வந்தது எப்படி என்று கேட்கிறாரு. वो मुख्यमंत्री पूछ रहा हमारे देश में इतना पानी कैसे आया। அவருக்கு ஆச்சரியம். उनको ही आश्चर्य है। தேவஜனமே நாம் ஸ்தோத்திரம் செய்ததினால தான் நம்முடைய தேசம் ஆசீர்வாதமாய் இருக்கிறது. परमेश्वर के लोगों हमने स्तुति की, इससे हमारे देश में आशीष है। இனி தேசத்தில் பலவிதமான பிரச்சனைகள் போராட்டங்கள் வரப்போகிறது. देश में और अधिक समस्याएं कठिनाइयां बढ़ती जाएगी। கேஸ் இல்லாத பிரச்சனை. गैस नहीं होगी ऐसी। பல ஹோட்டல்கள் பூட்டி விட்டார்கள். कई होटल में ताला लगा दिया। தேவனுக்கு மகிமை. परमेश्वर की महिमा। நீ ஹோட்டலில் போய் சாப்பிட்றவனுக்கு அதோ கதி தான். होटल में जाके खाने वालों की मुश्किल है। இல்லையா? வீட்டில் சாப்பிடாம மனைவியோடு சண்டை போட்டு ஹோட்டலில் சாப்பிட போறவனுக்கு அதோ கதி. लोग घर में पत्नी से झगड़ा करके होटल में खाना खाते हैं, उनके लिए मुश्किल है। ஆனா நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். लेकिन हमारा देश आशीषित होना चाहिए। அதுக்கு நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? हम तारीफ करेंगे, வேதத்தை தியானிப்போமா? वचन पर ध्यान करेंगे, இரவும் பகலும் தியானிப்போமா? रात और दिन ध्यान करेंगे। திராட்சரசம் குடிக்காமல் இருப்போமா? दाक मधु ना पिए, குதிரைகளை வாங்காமல் எகிப்து தேசத்துக்கு போகாமல் இருக்கலாமா? घोड़ों को खरीदने के लिए मिस्र में ना जाए। இந்த 7 காரியங்கள் நீ செய்தால் ऐसे ऐसे 7 कामों को आप करने से நீ நீடித்து வாழலாம். अधिक समय आप जीवित रहेंगे। இதற்காக நாம் எல்லாரும் எழும்பி நிற்போமாக. इसके लिए हम सब लोग खड़े हो जाएंगे। எழும்பி நிப்பாட்டுதனால் ஒருவரும் வெளியே போகாதீர்கள். खड़े करते इसलिए कोई उठकर बाहर नहीं जाना। இப்போது ஒரு புதிய கிருபையும் புதிய அபிஷேகமும் உன்மேல் வரப்போகிறது. एक नया अनुग्रह, नया अभिषेक आपके ऊपर अभी आएगा। நின்னால தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். आपके कारण देश आशीषित होना चाहिए। உன்னுடைய ஸ்தோத்திரத்தினால், आपकी तारीफ के द्वारा, நீ வசனத்தை தியானிப்பதினால் वचन को ध्यान करने के द्वारा உன்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவது மட்டுமல்ல, அக்கப்பக்கத்தில் குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். केवल आपका परिवार नहीं, आसपास के सारे परिवार भी आशीष पाना चाहिए। நம்மை தாழ்த்துவோமாக. हम अपने आप को दीन करेंगे। ஆசா ராஜாவை குறித்து நாம் பார்க்கும்போது आसा राजा के बारे में पढ़ते, அவனுடைய காலத்திலும் ஒரு யுத்தம் வந்தது. उसके समय भी एक युद्ध आया। 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் दूसरा इतिहास 14 के 11 में எத்தியோப்பியனுமாகையுள்ள ஒரு யுத்தம். कूशी राजाओं के साथ एक युद्ध आया। எத்தியோப்பியன் பலசாலியான ஒரு ராஜ்யம். कूश का देश एक बड़ा सामर्थी राज्य था। ஆனா ஆசா ராஜா என்ன செய்தான்? लेकिन आसा राजा ने क्या किया? அவன் தன்னை தாழ்த்தினான். उसने अपने आप को दीन किया। அவன் குதிரையை நம்பவில்லை. उसने घोड़ों पर भरोसा नहीं किया। குதிரையை வாங்கும்படிக்கு எகிப்து தேசத்துக்கு போகவில்லை. घोड़े को लेने के लिए मिस्र देश में नहीं गया। அவன் தன் சுய பலத்தில் நம்பவில்லை. अपने बल पर भरोसा नहीं रखा। அவன் தன்னை தாழ்த்தினான். उसने अपने आप को दीन किया। பலவானுக்கும் பலவீனனுக்கும் நீரல்லவா உதவி. परमेश्वर सामर्थी और सामर्थ्यहीन को तू ही सहायता करता है। இதா எத்தியோப்பியன் ஏராளமான ஜனங்களுமாக இராணுவமாக வந்திருக்கிறார்கள். ये कूश की सेना जो है बड़ी सेना के साथ
हमारे पास आए हैं, எனக்கு யுத்தம் செய்ய பலன் இல்லை. उनसे लड़ने के लिए हमारे पास बल नहीं है. நான் குதிரைகளை நம்புகிறது இல்லை. मैं घोड़ों पर भरोसा नहीं रखता. குதிரைகளை நம்புவது விருதா. घोड़े पर भरोसा रखना व्यर्थ है. நான் உண்மை நம்பி இருக்கிறேன். तेरा अपना भरोसा तुझ पर रखते. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். ये परमेश्वर है मेरे बल, मैं तुझसे प्रेम रखता हूँ. நீரே எனக்கு பலன். तू ही मेरा बल है प्रभु. நீர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஆசா ராஜா ஜெபித்தார். आशा राजा ने प्रार्थना किया कि परमेश्वर तू ही मेरी सहायता करना चाहिए. யுத்தத்தில் ஆசா ராஜாவுக்கு ஜெயம் உண்டாயிற்று. उस युद्ध में आशा राजा को जय मिली. இப்ப தேசத்துக்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். कि हम देश के लिए तारीफ करने जा रहे हैं. இதற்கு முந்தைய ஒரு வல்லமையின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்வோமாக. उसके बाद हम इस सामर्थ्य अभिषेक पालेंगे. எத்தனை பேருக்கு வல்லமையின் அபிஷேகம் தேவை? कितने लोगों को सामर्थ्य अभिषेक चाहिए? அபிஷேகம் வேண்டியவர்கள் கரங்களை தட்டி தட்டி ஆவியில் நிரம்பி தேவனை துதியுங்கள். उसके लिए ताली बजाते हुए अभिषेक जिसको चाहिए ताली बजाकर आत्मा में भर जाइए. வல்லமையின் அபிஷேகம் இறங்கட்டும். सामर्थ्य अभिषेक उतरने दो. தேவன் உன்னை ஏ குரூப்பாக மாற்றி விட்டார். परमेश्वर ने आपको ए ग्रुप होकर बदल दिया है. நீ பி குரூப்பும் அல்ல, சி குரூப்பும் அல்ல. अभी आप बी ग्रुप भी नहीं है, सी ग्रुप भी नहीं है. நீயே ஏ குரூப். आप ए ग्रुप के लोग हैं. ஏ குரூப்பே மகிழ்ந்து களி கூறுங்கள். ए ग्रुप के लोगों आनंदित और मगन हो जाओ. எல்லாரும் கரங்களை தட்டி தட்டி ஆவியில் நிரம்பி தேவனை துதியுங்கள். ताली बजाकर आत्मा में भरते हुए परमेश्वर की स्तुति करो. வல்லமையின் அபிஷேகத்தை பெற்று